தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இறக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர், அன்பு உள்ளவர், எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதையும் சொன்னாங்க. எல்லாத்தையுமே ஆய்ந்து அதுக்கு பின்பு தான் முடிவு பண்ணுவாங்க. எங்கேயாவது ஏதேனும் பாதிப்பு இருந்தால் முதல் ஆளாக போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை நம்முடைய அமைச்சரவையை இயக்கிவிட்டு, அதிகாரிகளை இயக்கிவிட்டு முதல் கட்டமாக பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டும். அந்த பணியை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உடனடியாக தெரிந்தவுடன் உறக்கமின்றி 1 மணிக்கு கரூர் சென்றடைந்து இறந்தவர்களுக்கு அஞ்சலியும் மரியாதையும் செய்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் நல்ல மருத்துவம் கிடைப்பதற்கு மருத்துவ குழுவை அனுப்பியிருக்கு. நம்முடைய தமிழ்நாடு மக்கள் முழுவதுமே கட்சி பேதமின்றி நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய செயலுக்கு பாராட்டை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த அப்பாவும் அந்த பாராட்டை சேர்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எதையுமே நான் குறைய சொல்ல விரும்பல. எல்லாருமே அவங்கவுங்க கடமையை செய்தா சரியா இருக்கும். எனக்கு அதில் ஒரே ஒரு வருத்தம், நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து என்னென்ன கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நீங்க தான் என்ன சொல்றீங்க. ஏன்னா ருஷி ஆனந்தும் அவருடைய நண்பர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நண்பர்கள், அதனால அவங்க சொல்லி ஆரம்பிச்சாங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். இப்ப எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்போ அப்படி நடக்கு. காலை 8:45 மணிக்கும் நண்பர்கள் 12 மணிக்கும், முதல்ல 8:45க்கு நாமக்கல்லையும் கரூர்ல 12 மணிக்கும் அந்த கூட்டம் நடைபெறும்னு சொல்லி நம்ம சொல்லல, விஜயுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல பதிவிட்டிருக்காங்க. 8:45க்கு சென்னையில் இருக்காங்க, காலதாமதமா போறாங்க. ஏற்கனவே நாமக்கல்ல பல பேர் மயங்கி விழுந்து அவர்களெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே பல கூட்டங்கள்லயும் இதே சம்பவம் நடந்திருக்கு. பல இடங்கள்ல 1-2 பேர்கள் இறப்பு ஏற்பட்டது எல்லாருமே தெரிஞ்சது. அதை நான் திரும்ப பேச வேண்டியது இல்லை. இதுல எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, ஒரு 4:45-5 மணிக்குள்ள ரீச் ஆகலாம். அந்த வேலுச்சாமிபுரம்ங்கிற கரூர்ல ரீச் ஆகும் முன்னால ஒரு 1.5 மணி நேரத்துக்கு காலதாமதப்படுத்துறாங்க. நீங்க எல்லாம் உங்க பத்திரிகைகள் எல்லாத்துலயும் அந்த செய்தி இருக்கு. 1.5 மணி நேரம் புஷி ஆனந்த் அவர்களும் விஜய் அவர்களும் ஆதவ அர்ஜுன் இவங்க எல்லாம் இணைஞ்சு வெயிட் பண்ணி காலத்தை என்ன செய்யறாங்க, கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மத்தியானம் 12 மணிக்கு நடத்துறதுக்கு அவங்க என்ன லைட் போடுறாங்க, ஜெனரேட்டர் வைக்கிறாங்க. என்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. இருட்டின பிறகுதான் போனோம் அப்படின்னு சொல்லி 7 மணிக்கு பிறகுதான் அங்க போய் சேர்ந்தாங்க. 7 மணி நேரம் காலதாமதம். 7 மணிக்கு போறாங்க. 7 நிமிஷம் ஷூட்டிங் நடக்கு. அந்த ஷூட்டிங்ல அந்த வீடியோ கிடைச்ச உடனே போதும்னு நினைக்காங்க. 5வது நிமிஷத்திலே மயங்கி முன்னுக்கு கொடுத்தாங்க. விஜய்க்கு தெரியுது. உடனே ஆம்புலன்ஸை வர சொல்லி விஜய் சொல்றது வீடியோவில் தெரியுது. அவங்க ஒரு பரபரப்பு ஏற்படுது. ஒரு நல்ல அரசியல் தலைவர்னா உடனே நிப்பாட்டி பாதிக்கப்பட்டவங்களை அவங்களுக்கு தேவையான உதவியை அனுப்பி பேச்சை நிப்பாட்டி மைக்கில் என்ன சொல்லணும்னா, மயங்கி விழுந்திருக்காங்க, யாரெல்லாம் மயங்கி விழுந்திருக்கீங்களோ ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி முதல் ஆம்புலன்ஸு தமாக கொடி கட்டிய ஆம்புலன்ஸு, அவரோடு வந்த ஆம்புலன்ஸு அதை அனுப்பி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த இறப்பு நடந்திருக்காது. அவர் தொடர்ந்து பேச, அவருக்கு பின்பகுதியிலிருந்து கீழே விழ, ஒரு தள்ளுமுள்ளு வர, செருப்படுத்து வீசுறதெல்லாம் வீடியோவில் காட்டிய நான் இன்னைக்கு பல வீடியோக்கள்ல நான் பார்க்குறேன். அந்த கட்சிக்காரங்க தான் வீசுறாங்க. எங்கிருந்து அது வருதுன்னா, பாதிக்கப்பட்டவங்க தடுமாடி கீழே விழுந்தவங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு உதவி தேவை, முதலுதவி தேவை, மருத்துவ உதவி தேவை, தண்ணி தேவை. அதாவது நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் எதை தூக்கி வீசாங்க, தண்ணி இல்லை. அங்கே ஒரு இடத்திற்கும் தண்ணி கொடுக்கல. இப்போ காலதாமதமா வருவது இயற்கை. உடனே என்ன செய்வாங்கன்னா, லேட் ஆகும், தண்ணி கொடு, பிஸ்கட் கொடு, டீ கொடு, சாப்பாடு கொடுன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இது எதுவும் இல்லாம காலதாமதம் படுத்தி ஒரு நெருக்கடி எப்படி உருவாகுது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நெருக்கடி தான். விஜயோட சேர்ந்து ஒரு 10,000 பேர் போவாங்க எல்லா இடத்துக்கும். அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட், 200 பேர், ஆளுக்கு 50 பேர் கூட்டு வரணும். எல்லா கூட்டத்துக்கும் இந்த 200 பேர் அந்த 50 பேரை கூட்டு வருவாங்க. 50 பேர் வச்சு
10,000 பேர் கூட்டிடுவாங்க. இவங்க அவ்வளவு பேரும் சுத்தி நின்றுடுவாங்க. இப்போ அந்த கூட்டம் திருநெல்வேலிக்கு வந்தாலும் அந்த 10,000 பேரோட தான் வருவாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களோ, அந்த கட்சிக்காரங்களோ, ரசிகர்களோ, பொதுமக்களோ விஜய பார்க்கண்டி வாரவங்களை இந்த 10,000 பேரும் உள்ள விட மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அதோட 10,000 பேரோட வராங்க. கிட்டத்தட்ட அந்த கூட்டம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இங்க நிற்கு. அங்கேயே காவல்துறை சொல்லுது இங்கே பேசுங்க இல்லைன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு இந்த 10,000 பேரும் இந்த வண்டி 12 அடி அகலம், டிவில தான் பார்த்தேன், 19 அடி ரோட்ல 12 அடி அகலத்துல இந்த வண்டி போய் நிற்கு. அந்த கூட்டம் தள்ளுமுள்ளாகுது, எமோஷன் ஆகுது. அவங்களுடைய எண்ணம் இவ்வளவு தள்ளுமுள்ளு இந்த எமோஷன்ல ஒரு வீடியோ வேணும். அந்த 7 நிமிஷம் வீடியோவை 7 மணி நேரம் காலதாமத்துல ஷூட்டிங் முடிஞ்சு என்னமே மற்றவங்க வந்திருக்கவங்க எல்லாம் சினிமா பார்க்க வந்த மாதிரி கலைஞ்சு போயிடுவாருங்க. அவர் மட்டும் போயிட்டாரு. அடுத்த பிளைட் ஏறி பனையூர்ல போய் பதுங்கிட்டாரு. இது நீங்க எழுதின வார்த்தைகள் எல்லாமே. தலைவர்னா மனதுல என்ன இருக்கணும்? நெஞ்சு உறுதியும் இருக்கணும், ஈவு இருக்கணும், இறக்கம் இருக்கணும். அந்த இடத்துல இறங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழுமையா அவங்களும் அவங்க கட்சி தொண்டர்களும் எல்லா விதமான உதவியும் செய்திருக்கணும். கடைசி ஆளு சோகப்படுத்தவரை அங்கதான் இருந்திருக்கணும். அதை செய்யாம யாருக்கு வந்த விதியோ அப்படின்னு சொல்லி போட்டு போனா அது எல்லாரும் சொல்ற மாதிரி. அதுதான் நான் பாக்குறேன். எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா படத்திலையும் உதவி செய்வாரு, ஒவ்வொரு இயற்கை பேரழிவு வந்தனாலும் உதவி செய்துக்கிட்டே இருப்பாரு. நான் பத்திரிகையில இதுவரை தம்பி விஜய் படிச்சு இவ்வளவு காலம் 50 வயசு ஆகுது அவருக்கு. 50 வயசுல அங்கிள்னு எல்லாரையும் கூப்பிடுதாரு. உங்களை பார்த்தா எல்லாரும் அங்கிள்கணும், நீங்க 50 வயசுல நீர் அங்கிள்னு யாரையும் கூப்பிடுதாரு. அப்போ அந்த உறுதி இருந்துன்னா அதுல இறங்கியிருப்பாங்க, இறக்க இருந்துன்னா உதவி செய்திருப்பாங்க. அவங்க கட்சிக்காரங்க அந்த இறப்புல அவங்க கொடியை போட்டு அவருக்கு இறுதி சடங்கு பண்ணியிருப்பாங்க. கொடிக்கம்பத்தை தமிழ்நாடு முழுதும் அரைக்கம்பத்துல இறக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எதுவும் செய்யாததுனால நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறதுல எனக்கு தெரியும். இவரு நினைச்சு கட்சி ஆரம்பிக்கல. இதுவரை சினிமாவில் நடிச்சிருக்காரு. இப்ப அரசியல்ல நடிக்கைக்கு ஒரு தட்ட ஒப்பந்தம் போட்டு அமித்ஷா கிட்ட அந்த ஒப்பந்தப்படி நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதுல உள்ள நன்மை தீமை யார் தான் பார்த்துக்கிட்டோம்? ஆரம்பிக்க சொன்னவர் தான் பார்த்துக்கணும். அதுக்கு தான் டெல்லிக்கு போறாங்க, அங்க போறாங்க, பரபரப்பா இருக்காங்க. அவ்வளவுதான். தவறா சொல்லல, நடந்தது அவ்வளோத்தையும் நான் சொல்லிட்டேன். நீங்க கேட்குறீங்க ஏன் நடவடிக்கை இல்லை? அரசு நடவடிக்கை எடுக்கும். அரசு யாருக்கும் கண்டு அஞ்சக்கூடிய அரசு இல்ல. யாரை இல்ல, நான் சொல்லது நீங்க முழுமையா கேட்டு சொல்லுங்க. யாருக்காகவும் அஞ்சுற அரசு இல்ல இந்த அரசு. யாரை கண்டு பயப்படக்கூடிய அரசு இல்ல. தலைவர் எப்படி, பெரியார் எப்படி, அண்ணன் எப்படி, கலைஞர் எப்படி, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு சம்பவத்தை சொல்றேன். கலைஞர் கைது செய்யப்பட்டார். நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அசோக்குமார் அவர்கள் தான் சொன்னாங்க, எல்லாம் கல்லெஞ்சக்காரங்களா, உங்களுக்கு என்ன ஒரு இறக்கமே இல்லாம இவரை இப்படி நடு ராத்திரில போய் பண்ணிருக்கலன்னு சொன்னார். அதுக்கு ஒரு பேரணி நடந்து மனு கொடுக்க வந்தாங்க காவல்துறை அதிகாரிகிட்ட, பீச்சில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துக்கு. ஏற்கனவே காவல்துறையும் வேற குண்டர்களையும் அனுப்பி அந்த கூட்டத்தை அடிச்சு கைகால அடிச்சு இறந்தெல்லாம் போனாங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட். கலைஞர் அந்த அசாதாரண சூழ்நிலையில காவல்துறை எல்லாம் போய் பார்க்க போகக்கூடாது, ராயப்பேட்டை மருத்துவமனையில இருந்தார். சொல்லிய பாரியா, நான் போறேன்னு சொல்லி போய் வீரமா அவ்வளவு பேரையும் பார்த்து ஆறுதல் சொல்லி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெம்பு விட்டினாரு. அந்த தெம்பு ஏன் வரலன்னு தான் நான் விஜய்கிட்ட சொல்றேன். ஏன் பனையூர்ல போய் பதுங்கினேன்னு தான் சொல்றேன். 3 நாள் கழிச்சு RSS மற்ற அந்த பிஜேபி காரங்கள்லாம் குரல் கொடுத்த பிறகு எனக்காக குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு வெளியே வந்ததுதான் மக்கள் வெட்கி தலி குறையாங்க. இவருக்கு நம்ம பிள்ளைகள் போயிட்ட இப்படி ஒரு ஆள் அனாமத்தா போட்டு போயிட்டாரு. அரசு தன்னுடைய கடமையை உடனே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவமனையில சிகிச்சை, அவ்வளவு பேருக்கும் என்னென்ன உதவி செய்யணுமோ அதை செய்தாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான், இருட்டுக்கு போகணும், அவங்களே ஜெனரேட்டர்ல லைட்டை போடணும், அதை அப்படியே அவங்களே ஆஃப் பண்ணணும், குற்றச்சாட்டை பழியே இன்னொரு மேல போடணும்னு போனாங்க. அது நடக்கல, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. வெக்கி தலை குனிஞ்சு வெளியே வர முடியாம வைக்கப்பட்டு இருக்காங்க எல்லாரும்.
நன்றி, வணக்கம். ஏன் நேரடி உறவுன்னே சொல்லிட்டு போங்களேன், எவ்வளவுதானே. எனக்கு நடிகர் விஜய் நல்லா பிடிக்கும் தம்பி. அவர் காமெடி எல்லாம் நல்லா ரசிப்பேன். அவர் கபடி விளையாட்டுல உள்ள ஒரு காமெடி எல்லாம் தினம் பார்ப்பேன். அதனால எங்களுக்கு நேரடி உறவு தானே அவருக்கு. எனக்கு அவர் படம் நடிக்காரு, நான் பார்த்திருக்கேன். நேரடி உறவு தானே இது. யாரு என்ன இல்ல, இந்த அரசுக்கு யாருக்கும் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது அவங்க விருப்பம். அரசு அதிகாரிகள் தான் ஏன் கூட்டத்தை கட்டுப்படுத்தலைன்னு அரசு அதிகாரியை தானே கேட்கறிய. நான் சரியாதான் பண்ணேன்னு அரசு அதிகாரி தானே பதில் சொல்லணும். அதை நான் சொன்னோம்னா நீங்க எதுக்கு சொல்லி அவரு சொல்ல முடியாடி தானே கேட்பீங்க. அது சரியான நடவடிக்கை தான் இந்த கவர்மெண்ட் சரியா தான் பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே யாருக்கும் வெறுப்பு கிடையாது இந்த அரசுக்கு, முதலமைச்சருக்கு. யாரு தவறு பண்ணாலும் யாரும் தப்ப முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கீங்க. நீங்க அவரை இல்ல, நான் அதாவது ஒரு கூட்டங்க நடக்குன்னா அந்த பொறுப்பாளர் யாரு எழுதி கொடுத்து கேட்டாங்களோ அவனைதான் முதல்ல கூப்பிட்டு கேட்பாங்க. அதனுடைய தொடர்ச்சியா என்ன நடந்துப்பாங்க. இப்போ எல்லா வீடியோக்களும் நீங்க வெளியேறி போட்டு கூட்டம் கூடாது இல்லையா? சிறப்பு விருந்தினர் விஜய் வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படிங்கும்போது பிரச்சனை அவரால் தானே போது அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அதான நியாயம் இல்லையா? அவரு காலதாமதமா வந்திருக்காரு. அவரு புஷி ஆனந்து ஆதவ் எல்லாரும் 1.5 மணி நேரமாட்டு ஒரு இடத்துல இருந்து கடறதுக்கு தாமதம் பண்ணி சதியோட வராங்க. அதை அரங்கேற்ற முடியாம போறாங்க. 7 நிமிடத்துல ஒரு வீடியோ கிடைச்ச உடனே சந்தோஷத்துல போறாங்க. எல்லாரும் மேலேயும் விஜயா இருந்தாலும் அவரை கைடு பண்ண ஆளா இருந்தாலும் இந்த அரசை யாரையும் தப்ப விடாது, நடவடிக்கை எடுக்கும். நன்றி, வணக்கம். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவரை நம்பி ஆள் போக வேண்டிய நம்புதிய அவ்வளவு பேரையும் நடு ரோட்ல போட்டு 41 பேரை ரத்தத்தை குடிச்சிட்டு ஒரு அஞ்சலி செலுத்தாம போனாரா? என்னமா அவங்கள இந்த தமிழ்நாட்டு மக்களும் பெற்றோர்களும் அனுப்புவாங்க. என்ன தம்பி கேள்வி கேட்க. நன்றி.